வெல்கம் டு ஆகப்புட் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் பூந்தி லட்டு செய்ய போகிறோம். நாங்கள் இந்த மெல்பர்னுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு 500 லட்டு பூந்தி லட்டு செய்ய போகிறோம். மொத்தமாக நாங்கள் இன்றைக்கி 800 பூந்தி லட்டு செய்ய போகிறோம். 800 பூந்தி லட்டுன்னு சொன்னால் ஒரே அடியாக நாங்கள் பொறிக்க எடுக்க முடியாது. நாங்கள் 2 தினமாக பொறிச்சு 800 பூந்தி லட்டு செய்கிறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் 6 கிலோ சீனி போட்டு நாங்கள் 3 லிட்டர் தண்ணி விட்டு நாங்கள் சீனி பாகு செய்கிறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறோம். அப்புறம் அடுத்த பக்கத்தில் நாங்கள் இதில் எண்ணெய் சட்டி ரெடி ஆகிட்டுது. நாங்கள் எண்ணெயை ஊற்ற போகிறோம். இதில் நாங்கள் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா கேனடா ஆயில் யூஸ் பண்ணலாம், சோயாபீன் ஆயில் யூஸ் பண்ணலாம், நெய் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விரும்பி ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இந்த லட்டுக்கு நாங்கள் மெயினாக சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் ரெடி ஆகிற டைமில் நாங்கள் மாவை கரைச்சி ரெடி ஆகிடணும். இப்போ நாங்கள் 6 கிலோ மாவை வெட்டி நாங்கள் கலக்கிறதுக்கு ரெடியாக போட்டுக்குவோம். ஓகே, இப்போ இதில் 6 கிலோ மாவு வெட்டி போட்டுருக்கோம். நாங்கள் இதை நன்றாக இந்த பீசரை வச்சு எங்களுக்கு தேவையான அளவு திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நாங்கள் கரைக்க போகிறோம். நாங்கள் இப்போ இந்த 6 கிலோ மாவை இதில் போட்டு தேவையான தண்ணி விட்டு நான் கிட்டத்தட்ட இதுக்கு இப்போ 5 லிட்டர் தண்ணி விட்டுட்டேன். தேவையான மாவுட்டு நாங்கள் கிளறி எல்லாம் அந்த கட்டி இல்லாமல் நன்கு கிளறுங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கிளறின பிறகு ஃபுட் கலரை போடணும். ஃபுட் கலர் நான் இந்த ஃபுட் கலர் தான் நான் ரெஸ்டாரண்ட் வச்சிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த போஸ் கலர் இதுதான் போடுறேன். இது லெமன் ஜெலோன்னு சொல்லுவாங்க, எல்லோ கலர். சில பேர் ஆரஞ்சு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரெட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரெட் யூஸ் பண்ணுற மிகவும் குறைவு. அது நார்த் இந்தியாவிலும் கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் கூடுதலாக ஜெலோ பூஸ் இந்த கலரை நீங்கள் பாவிக்கலாம். இப்போ நான் நல்லா கிளறதை பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நான் கிண்டி நல்லா கரைச்சிட்டோம். இனி நாங்கள் எங்களுக்கு தேவையான கலரையும் போடுவோம். ஓகே, இங்கே முதலுக்கு அந்த கலரிங் பவுடர் போட்ட பார்த்தீங்க. நாங்கள் இப்போ கலந்து ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு நிறைவுக்கு வந்துடுது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு தேவையான பதத்தை நாங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். தண்ணி இதெல்லாம் நீங்கள் தேவையான திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி. தண்ணி கூடினாலும் பூந்தி சின்னனாக வரும், தண்ணி குறைஞ்சாலும் பூந்தி மொத்தமாக வரும். நீங்கள் ஒரு கணக்கான பருவத்தில் வச்சு எடுத்தால் தான் லட்டு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல இதாகவும் வரும். அந்த கணக்கும் பொரிக்கிற இதுலேயும் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவு ரெடி ஆகிடுது. ரைட், இனி நாங்கள் இதை பூந்தியாக பொரிச்சு எடுக்க வேண்டிய கரைச்சதை பார்த்தோம். சீனி பாகு வச்சதை பார்த்தோம். எண்ணெய் கொதிக்க ரெடி ஆகி கொண்டிருக்கு. இப்போ சீனி பாகு பாருங்கள். சீனி பாகு கரெக்டான பதத்தில் வந்துருக்கு. இனி நாங்கள் இப்போ எண்ணெய் வச்சது நாங்கள் பூந்தியை பொரித்து இனி அடுத்த கட்டம் செய்வோம். ஓகே, இப்போ மாவு எல்லாம் ரெடி ஆக்கியாச்சு, எல்லாமே ரெடி. இப்போ நாங்கள் பூந்தி பொரிக்க போகிறோம். பூந்தி இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு மெதுவான சூட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கணும். இந்த பூந்தி லட்டு சாப்பிட்டு பூந்தி லட்டு டேஸ்ட்டாக வர்றதை பூந்தி லட்டு எப்படி கணக்கான பதத்தில் நீங்கள் பொரிச்சு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி பூந்தி லட்டு. இடையில் வரக்க இப்போ நீங்கள் பூந்தியை மேலே இருக்கும் அள்ளி நீங்கள் அப்படி போட்டிங்க அப்படின்னா பூந்தி எல்லா பக்கமும் கணக்காக கொஞ்சம் குக் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூந்தி வந்து நல்லா பொரித்து நல்லா பதமாக வந்துட்டு இருக்குது. இப்போ பூந்தியை பொரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி எடுத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூந்தி லட்டு கணக்கான பருவத்துக்கு வந்து பூந்தி வந்து கணக்கான பருவத்துக்கு வந்துருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் சீனி பாவில் போட்டு பொரிச்ச பூந்தி லட்டு நாங்கள் சீனி பாவில் போட்டு விட்டுருக்கோம். சீனியில் போட்டுட்டு அப்பப்போ நாங்கள் வந்து கிண்டிக்கு வந்து போகணும். இந்த சீனி வந்து நல்லா பூந்தியை இழுக்கும் வரைக்கும் இல்லை சீனி எல்லாம் இழுத்து எல்லாம் இதான பிறகு தான் நான் இதுக்கு மேலே நெய்யும் எங்களுக்கு தேவையான இதில் எல்லாமே சேர்க்க முடியும். நெய், அப்புறம் ஏலக்காய் பவுடர், மணிக்கோணம், நெய், ஏலக்காய் பவுடர், மற்றது கஜு, ப்ளம்ஸ். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோத்தையும் உங்களுக்கு இப்போ நான் சேர்ப்பேன். இன்றைக்கு நெய்யும் கஜுவும் ஏலக்காயும் ப்ளம்ஸும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் அவ்வளோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஓகே, நாங்கள் இப்போ லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறோம். இதுக்கு ஆட் பண்ணியிருக்கிற வந்து பொரிச்ச பூந்தி, மற்ற விஷயம்லாம் முதலே பார்த்துட்டோம். பொரிச்ச பூந்தியோட ரேசன்ஸும், சுல்தானாஸ், மற்றது கஜு, மற்றது நெய், காடமம் இவ்வளோ சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கிளறலாம். கிளறின அப்புறம் வந்து நாங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் லட்டை பிடிச்சி பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க திருப்பதி லட்டு ஒரு பெருசாக இருக்கும். நாங்கள் பிடிக்கிற வந்து சின்ன எங்கள் லட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 to 60 கிராமுக்குள்ளே வரும். 55 to 60 grams for the each லட்டு. திருப்பதி லட்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 250 grams லட்டு வரும். திருப்பதி லட்டு பெரிய சைஸாக வரும். அது கொஞ்சம் பூந்தியும் வந்து கொஞ்சம் பிக்காக வரும், பெரிய பூந்தியாக இருக்கும். நாங்கள் இது ஃபங்க்ஷனல் கேட்ரிங் வழியாக நாங்கள் பூந்தி வந்து ஒரு மீடியம் சைஸ் பூந்தியாக, இந்த பூந்தி வந்து மீடியம் சைஸ் பூந்தி. ஓகே, இப்போ வந்து லட்டு வந்து நேற்று லட்டு வந்து அடிக்க முடிஞ்சுது. நாங்கள் லட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு வந்து ரேசன், கஜு அண்ட் நெய் அண்ட் காடமம் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து லட்டு இப்போ பிடிக்க துவங்க போகிறோம். பிடிச்சிட்டு நாங்கள் செட்டப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து go to the deliveries. ஓகே, இப்போ நாங்கள் லட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் லட்டு பிடிக்கோன்றிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ பேர் 2 பேர் லட்டு பிடிச்சோன்னு நிற்கிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த லட்டு வந்து எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சோன்றிருக்குது. ஒரு கொஞ்ச நேரத்தில் முழு லட்டு எல்லாம் பிடிச்சி ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள் நாங்கள் லட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், பார்க்கவே சாப்பிடணும் மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே,
ஓகே இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல சூப்பராக இருக்குது. ஜம்மி சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணுமென்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள்.